Welcome back to our channel Tea Time. In our channel என்ன ரெசிபி குக் பண்ண போறோம்னா பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். 1 கப் தேங்காய், 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் அரிசி மாவு, ஏலக்காய் பொடி, உப்பு, பால். முதல்ல 1 கப் மாவை ஒரு பெரிய பவுலில் போட்டுப்போம். அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருந்து நம்ம குட்டி குட்டியா நமக்கு வேண்டிய ஷேப்ல நம்ம போட்டுக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பால் மாதிரி ஒரு ஷேப் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம மாவெல்லாம் உருட்டிட்டோம். கடைசியாக நீங்கள் உருட்டும் போது இந்த மாதிரி ஒரு கை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிப்போம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளாக்க நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எடுத்து அதையும் இதோட ஒன்று ஆட் பண்ணிப்போம். இப்போ அந்த தண்ணி மிக்ஸ் பண்ண உடனே இதுவும் சேர்ந்து பாயில் ஆகிற வரைக்கும் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க நம்மளோட கொழுக்கட்டையை அதில் ஆட் பண்ணிப்போம். நம்ம கொழுக்கட்டை மாவு அதில் போட்டுட்டோம். மாவு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். வேகிற வரைக்கும் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மாவெல்லாம் கரைஞ்சிரும். ஸோ கரண்டி யூஸ் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்திருக்கோம். பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் ஒட்டாமல் நல்லா வெந்துருச்சு. இப்போது 1 கப் பசும்பால் இதில் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம தேங்காயில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி தேங்காய் பாலை எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கொழுக்கட்டை மாவெல்லாம் உடஞ்சிரும். இப்போ நம்ம பால்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சக்கரை கரையிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி.
ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்கு. அந்த அரிசி மாவு கொழுக்கட்டை வந்துட்டு ஸ்விமிங்காக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் தேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். பை.